Welcome to Meena for Math. இன்னைக்கு நம்ம example 5 தான் பார்க்க போறோம். Example 5, the school canteen charges rupees 20 for lunch and rupees 4 for milk for each day. How much money do you spend in 5 days on these things? அதாவது இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் கேன்டீன்ல ஒவ்வொரு நாளும் லஞ்ச்க்கு 20 rupees and milk 4 rupees சார்ஜ் பண்றாங்க. 5 டேஸ்ல நம்ம எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்றோம்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம்ம நம்ம ரெண்டு மெத்தடா யூஸ் பண்ணி பண்ண முடியும். மெத்தட் 1ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லஞ்சுக்கு ஆகிற சார்ஜஸை 5 டேஸ்க்கு கால்குலேட் பண்ணணும். அகெயின் மில்க்குக்கு 5 டேஸ் ஆகிற சார்ஜஸை தனியாக கால்குலேட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் அது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். தட் இஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லஞ்ச் ஃபார் 1 டே ஃபர்ஸ்ட் சொல்கிறோம். 1 டேக்கு நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா rupees 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ therefore cost of lunch for 5 daysக்கு நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா 5 times of rupees 20 இல்லையா, which is equal to rupees 100 rupees ஆகும். Similarly, cost of milk for 1 day equal to rupees 4 இல்லையா. ஸோ அப்போ therefore cost of milk for 5 days நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 times of 5 அல்லது 5 times of 4 rupees which gives you rupees 20 இல்லையா. ஸோ இப்போ now total cost for 5 days 5 டேஸ்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லஞ்ச் ஃபார் 5 டேஸ் ஆடட் வித் காஸ்ட் ஆஃப் மில்க் ஃபார் 5 டேஸ் which is equals to 100 rupees plus 20 rupees we get 120 rupees. So in overall நம்ம 5 daysல 120 rupees யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மெத்தட் 2 நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இன்னும் சிம்பிளராக பார்க்கலாம். இந்த மெத்தடில் ஃபர்ஸ்ட் 1 டேக்கு ஆகிற டோட்டல் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு ஆஃப்டர் தட் அந்த அதை வந்து 5 டேஸ்க்கு கால்குலேட் பண்ணிக்கணும். 1 டேக்கு எவ்வளோ ஆகுதோ அதை 5ஆல் மல்டிபிள் பண்ணி 5 டேஸ்க்கு நம்ம வந்து மாற்றிக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் we know that cost of lunch and milk இது ரெண்டுமே சேர்த்து ஃபார் 1 டேக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா which is equal to லஞ்சுக்கு 20 rupees மில்க்குக்கு 4 rupees. ஸோ ஒரு நாளைக்கு பெர் டேக்கு நம்ம 24 rupees ஸ்பெண்ட் பண்ணுறோம். கரெக்டா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா now cost of lunch and milk for 5 டேஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 5 times of 24 பண்ணா போதும், which gives you 5 4s are 20, 0 carry 2, 5 2s are 10, 10 plus 2 12, so 120. ஸோ rupees 120 5 டேஸ்க்கு 120 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மெத்தடில் லஞ்ச் அண்ட் மில்க்குக்காக பெர் டே சார்ஜஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 டேஸ்க்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுவே ஃபர்ஸ்ட் மெத்தடில் 5 டேஸ்க்கு லஞ்ச் அண்ட் 5 டேஸ்க்கான மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ரெண்டையும் ஆட் பண்ணோம். ஸோ கிளியர்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சி 5 times of 5 டேஸ்க்கான 20 plus 4 அதாவது இது வந்து செகண்ட் மெத்தடானது 20யும் 4ஐயும் ஆட் பண்ணிட்டு 5 times of நம்ம பண்ணியிருக்கோம் 5 டேஸ்க்கு. அதே ஃபர்ஸ்ட் மெத்தடில் எப்படி பண்ணோம்னா 5 டேஸ்க்கு ஃபர்ஸ்ட் லஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கப்புறமா 5 டேஸ்க்கு மில்க் கண்டுபிடிச்சிட்டோம், அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ கிளியர்லி இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது இது பிரின்சிபல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். ஸோ தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷனோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா a times of b plus c இருந்துச்சுன்னா a times of b plus
A times of C ன்னு எழுதுறது தான் distributivity of multiplication over addition ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். So hope you understand this example 5. இதே உங்களுக்கு previous example 3 and example 4 பத்தி தெரிஞ்சுக்க உங்க leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. And upcoming examples ஆன example 6 and 7 பத்தி தெரிஞ்சுக்க உங்க rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மேத் கான்செப்ட் தெரிஞ்சுக்க மீனா ஃபார்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Thank you.